ஸ்வேதாஸ் கிச்சனில் தேர்ஸ்டே மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. அன்னைக்கு டே 5:15 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளைமேட் என்னவோ கரு மேகமாக தான் இருந்தது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வந்த பிறகு நல்ல வெயில் தான் அன்னைக்கு. டிஃபனுக்கு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் தான் செஞ்சுருந்தேன். பட்டாணி நைட்டே ஊற வச்சிட்டேன். முந்தின நாள் நைட்டு நல்ல மழை காற்று, அதனால் வாசல்லாம் நல்ல மண்ணாக இருந்தது. க்ளீன் பண்ணிட்டு தான் கோலம் போட்டேன். கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால வீடெல்லாம் துடைக்கணும், அதனால் மிஷின் ஆன் பண்ணிட்டேன். ஃபைனலி இந்த ஸ்டீல் சாப்பிங் போர்டு நான் வாங்கிட்டேன். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க. பிளாஸ்டிக் என்னோடது ரொம்ப இதுவாகிடுச்சு, அதனால் ஸ்டீல் வாங்கியிருக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, கனமாகவும் இருக்குது. சப்பாத்தியெல்லாம் செஞ்சுட்டு எப்படியும் மீதி மாவு இருக்கும். அந்த மாவில் நான் ஸ்வீட் சப்பாத்தி தான் செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மாவு திரட்டிட்டு மடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு சுகரும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கையில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவிட்டு லேயர் சப்பாத்திக்கு மடித்து செய்கிற மாதிரி மடிச்சிடணும். எல்லாத்தையும் நல்லா வெளியே வராமல் நல்லா மடிச்சுட்டு மெதுவாக அப்படியே வெளியே வராமல் திரட்டணும். ரொம்ப அமுக்கி திரட்டாமல் லைட்டாக அப்படியே திரட்டிக்கணும். இப்போ நார்மலாக தவாவில் சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு எடுத்தோன்னா ஒரு ஸ்வீட் சப்பாத்தி ரெடி. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு வாட்டி தான் செஞ்சு கொடுத்தேன் பசங்களுக்கு. இப்போ அடிக்கடி கேட்பாங்க. தேர்ஸ்டேன்றதுனால விளக்கு பாத்திரம்லாம் கழுவணும். பூ மட்டும் படத்துக்கு வச்சுட்டு விளக்கு பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வெண்டைக்காவை கழுவி நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் அந்த பிசுப்பு வளவலன்னு இருக்காது. அதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அந்த மாதிரி தான் புளி கரைச்சி ஊற்றி காரம் போட்டு அந்த மாதிரி தான் இன்றைக்கி குழம்பு செஞ்சேன். நேற்று மீன் வாங்கினதுனால அது மீதி இருந்தது. அதை தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன்.